கோர்ட் சொல்லி நாங்கள் விடுவிக்கலை. பாவம் போனா போகுதுன்னு நாங்கள் சொல்லி நாங்களா வழியை விட்டோம். ஆனால் அதை எங்கள் பலவீனமாக நினைச்சிடாதீங்க என்று பரபரப்பை கிளப்பிய தாவேகா. அனைவருக்கும் வணக்கம். கோர்ட் சொல்லி நாங்கள் விடுவிக்கலை, பாவம் போனா போகுதுன்னு நாங்கள் சொல்லி நாங்களே வழியை விட்டுட்டோம். ஆனால் அதை எங்கள் பலவீனம் நினச்சிடாதீங்க. முதல் முறை மன்னிப்பு மறுமுறை மறுப்பதே இல்லை. ஜெயிலில் தள்ளி பழி வாங்குற அரசியல் எங்கள் முதல்வருக்கு தெரியாது. எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் அரசியல் மேடைன்னு நினச்சிக்கிட்டு ஆபாசமாக பேசினா அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும்போது எந்த கொம்பனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. தமிழ்நாடு அரசியல் இப்போது சூடாக போயிட்டு இருக்கிற மேட்டர் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேஸ் விஷயமும் அவர் வெளியில் வந்ததும் தான். தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் பேசின பேச்சுக்காக போலீஸ் அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் விடுவிச்சிட்டாங்க. கோர்ட் சொன்னதுனால்தான் அவர் வெளியில் வந்திருக்காருன்னு சிலர் கிளப்பி விடுறாங்க. ஆனால் நிஜமாக காரணம் வேற என்ன? இப்போது வெளியில் வந்திருக்கு. உண்மையிலேயே கோர்ட் உத்தரவால் மட்டும் அவர் விடுவிக்கப்படலை. தாவேக அரசோடு ஒரு நல்ல அணுகுமுறைக்கு தான் இதுக்கு முக்கியமான காரணம். உதயநிதி உடனே ஜெயிலில் தள்ளணும்னு அரசு நினைக்கல. விசாரிச்சுட்டு அனுப்புகிறோம், ரிமாண்ட் பண்ண தேவையில்லைன்னு தாவேக அரசு சார்பில் கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. பழிவாங்கிற அரசியல் எங்களுக்கு இல்லைன்னு அரசு தான் மூலமாக காட்டியிருக்கு. நம்ம முதல்வர் விஜய் பாவம் போனா போகுதுன்னு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து அவரை வெளியில் விட சம்மதிச்சிட்டாரு. தப்பு பண்ணவனுங்களுக்கு திருந்த ஒரு சான்ஸ் கொடுக்குற பெருந்தன்மை இது. ஆனால் இதில் ஒரு பெரிய எச்சரிக்கையும் மறைஞ்சு இருக்கிறத மறந்துவிடக்கூடாது. இனிமேல் மேடைகளில் எல்லை மீறியோ ஆபாசமாகவோ பேசினா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. அடுத்த முறை அதே மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அதோட தீவிரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு மறைமுகமாக உணர்த்தப்பட்டது. அரசியல் மேடையின நாகரிகமாக பேசணும். தனிநபர் தாக்குதல் கூட்டத்திற்குள்ள தாவேக அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுவிச்சதன் மூலமாக அரசு தன் பவர் என்ன நிரூபிச்சிட்டுருச்சு. இந்த விஷயம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்ல பாடம்தான். அதனால் இனிமேலாவது உதயநிதி ஸ்டாலின் மேடைகளில் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் நாகரிகமாகவும் பேசுகிறது நல்லது. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சட்டத்தை மதித்து நடத்துக்கிட்டு நல்லது. இல்லைனா சட்டம் தன் கடமை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்கின்றதை புரிஞ்சு நடந்துக்கணும்னு தாவேகா தரப்புலேருந்து கூறுகிறாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்டை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும். இது கரெக்டாக இல்லை உயர்நீதிமன்றம் இல்லை உச்சநீதிமன்றம் சொன்னனால்தான் உதயநிதி அவர்கள் வெளியே வந்தார்களா என்றது உங்கள் கருத்தினை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி, வணக்கம்.